Hello students, நம்ம இன்னைக்கு வந்து chapter 2 linear equations in one variable இதுல exercise 2.1 பார்க்க போறோம். So question பாத்தீங்கன்னா solve the following equations and check your results. So இதுல வந்து மொத்தம் 10 problems இருக்கு. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா first 5 problems solve பண்ண போறோம். நம்மளோட first question பாத்தீங்கன்னா 3x equal to 2x plus 18. So இதுல வந்து solve பண்ணி நம்ம என்ன solution அப்படின்றத find out பண்ணோம். அதே மாதிரி நம்மளோட results செக்கும் பண்ணணும். So ரெண்டுமே பண்ணணும் இந்த ப்ராப்ளம்ல. So first வந்து solve பண்ணுவோம். கொடுத்திருக்க ஈக்குவேஷன் அதை அப்படியே எழுதிக்கோங்க. 3x is equal to 2x plus 18. So இதுல பாத்தீங்கன்னா என்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு சைட்லயும் வேல்யூஸ் அதாவது நம்பர்ஸ் இன்னொரு சைட்லயும் நம்ம வச்சுக்க போறோம். So இப்போ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 3x அப்படியே இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க 2x லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -2x ன்னு ஆயிரும். And then it is equal to values பாத்தீங்கன்னா இங்க 18, அதை அப்படியே எழுதிக்கலாம். So 3x minus 2x வந்து x. So அப்ப it is equal to 18. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. So நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா x is equal to 18. So இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். So அதனால ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராப்ளமை வெரிஃபை பண்றோம். So அதுக்கு உங்களோட ஈக்குவேஷன்ல இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. So இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன 3x. 3 into x ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 3 into 18. So 8 3s are 24, carry வந்து 2, 3 1s are 3 plus 2 வந்து 5, 54. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைடுல 2x plus 18 இருக்கு. So எங்கெல்லாம் x இருக்கோ அதை 18 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So 2 into 18 plus 18. So இப்ப 2 8s are 16, carry 1, so 2 1s are 2 plus 1 3 36 plus 18. So இப்ப இதுல 8 plus 6 14 1 3 plus 1 4 4 plus 1 5. So இப்ப இதுல left hand side உம் right hand side உம் நமக்கு same answer தான் வருது 54. Therefore left hand side equal to right hand side. அதாவது நம்ம find out பண்ண x ஓட வேல்யூ கரெக்டான வேல்யூ அப்படின்னு அர்த்தம். So we can write hence verified. அவ்வளவுதான். So இதே மாதிரி நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் 5t minus 3 equal to 3t minus 5. So இப்ப ஈக்குவேஷனை அதை அப்படியே எழுதிக்கலாம். 5t minus 3 is equal to 3t minus 5. So வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு, வேல்யூஸ்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம். 5t, இங்க 3t லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா minus 3t, இங்க minus 5, இங்க minus 3 இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது plus 3 ஆயிரும். 5t minus 3t ன்றது 2t, minus 5 plus 3 ன்றது minus 2. Okay. So அப்ப t is equal to minus 2, இந்த வேல்யூ மல்டிப்ளைல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவைட்ல வந்துரும். So 2. 2 டேபிள்ஸ்ல அப்ளை பண்ணலாம். 2 1s are 2, 2 1s are 2. So அப்ப 1 by 1 is 1, டோட்டலா இந்த வேல்யூ வந்து minus 1. So அப்ப t is equal to minus 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். இப்ப இதே மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே இங்கேயும் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு 5t minus 3. ஸோ அப்போ 5t minus 3 எங்கெல்லாம் t இருக்கோ அதை -1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ 5 into -1 -3, 5 into -1 -5, இங்க ஒரு -3 இருக்கிறதுனால ஆன்சர் வந்து -8. ஸோ இதே தான் ரைட் ஹேண்ட் சைடு வருதான்னு செக் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து 3t minus 5. So 3 into t ஓட வேல்யூ -1 -5. So 3 into -1 -3 -5. Again நம்மளோட ஆன்சர் வந்து -8 வருது. So அப்ப ரெண்டு ஆன்சருமே ஈக்குவல். So left hand side LHS is equal to RHS. ஃபைனலா hence verified னு எழுதிடலாம். So இதே மாதிரி நம்ம தேர்ட் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். So தேர்ட் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா 5x plus 9 equal to 5 plus 3x. So கொடுத்திருக்க ஈக்குவேஷன் முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். So அப்போ 5x, 3x இந்த பக்கம் வரும்போது minus 3x, ரைட் ஹேண்ட் சைடில் 5, plus 9 இந்த பக்கம் வரும்போது -9, 5x minus 3x வந்து 2x which is equal to 5 minus 9 வந்து -4. So அப்போ x equal to -4, 2 இந்த பக்கம் வரும்போது divide by 2,
நமக்கு வந்து ஆன்சர் என்ன வருது 2 1s are 2 2 2s are 4 so இப்போ 2 by 1 2 ஆன்சர் வந்து -2 so இப்போ x ஓட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணியாச்சு இதுதான் நம்ம சொல்யூஷன் x equal to -2 so இப்போ இதை வந்து வெரிஃபை பண்றோம் so இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம் as usual லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன 5x plus 9 so 5x plus 9 is equal to 5 into find out பண்ண x value -2 plus 9 so இப்போ இது வந்து -10 plus 9 which is equal to -1 so இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு find out பண்றோம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன 5 plus 3x இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 5 plus 3 into -2 so இப்போ இதுல வந்து 5 3 into -2 வந்து -6 which is equal to -1 so அப்ப ரெண்டு ஆன்சரும் சேமா இருக்கு therefore left hand side equal to right hand side finally hence verified னு போட்டுறலாம் அதே மாதிரி next problem பார்ப்போம் next problemல 4z plus 3 is equal to 6 plus 2z so இப்போ முதல்ல ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் 4z plus 3 which is equal to 6 plus 2z so இப்போ இதுல அதே மாதிரி வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம் 4z 2z இந்த பக்கம் வரும்போது -2z which is equal to 6 values இந்த பக்கம் வரும்போது -3 4z minus 2z வந்து 2z which is equal to 6 minus 3 வந்து 3 z என்னன்னு find out பண்ணியாச்சு 3/2 so இப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா அப்படின்றது செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 4z plus 3 so எங்கெல்லாம் z இருக்கோ அது 3/2 னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் so 3/2 plus 3 okay so இப்போ பாத்தீங்கன்னா 2 tables apply பண்றோம் 2 1s are 2 2 2s are 4 2 into 3 6 6 plus 3 is equal to 9 so இதே மாதிரி right hand side என்னன்னு find out பண்றோம் right hand sideல 6 plus 2z இருக்கு 6 plus 2 into z ஓட value 3/2 so 2 2 cancel பண்றோம் 2 1s are 1 again 2 1s are 1 6 plus 3 into 1 3 which is equal to 9 so therefore left hand side is equal to right hand side hence verified னு எழுதிரலாம் so இதே மாதிரி fifth problem பார்த்தறலாம் so fifth problem first equation எழுதிக்கோங்க 2x minus 1 which is equal to 14 minus x variables ஒரு சைடு எழுதிக்கலாம் 2x minus x இந்த பக்கம் வரும்போது plus x 14 minus 1 இந்த பக்கம் வரும்போது plus 1 2x plus x வந்து 3x which is equal to 14 plus 1 வந்து 15 x equal to 15 3 இந்த பக்கம் வரும்போது divideல போயிரும் 3 1s are 3 3 5s are 15 so 5/1 வந்து 5 so அப்ப ஆன்சர் வந்து x is equal to 5 so இத வெரிஃபை பண்ணிரலாம் செக் பண்றோம் left hand side எடுத்துக்கலாம் left hand sideல 2x minus 1 இருக்கு so 2 into x ஓட value 5 அதை substitute பண்ணிரலாம் minus 1 so 2 5s are 10 10 minus 1 9 இதே மாதிரி right hand sideல equation 14 minus x 14 minus x ஓட value 5 14 minus 5 வந்து 9 so அப்போ left hand side right hand side equal so therefore LHS is equal to RHS hence verified னு எழுதிரலாம் அவ்வளவுதான் so இப்போ இந்த வீடியோல first 5 problems பார்த்திருக்கோம் exercise 2.1ல next problems வந்து 6 to 10 next வீடியோல பார்க்கலாம் thank you thanks for watching